हे गुरु विष्णुं भजे, हे गुरु ब्रह्मं भजे, हे गुरु कमलनयनं भजे, हे गुरु करकोमलं भजे, हे गुरु पादपङ्कजं भजे, हे गुरु विद्यारूपं भजे, हे गुरु ज्ञान वैराग्यं भजे, हे गुरु मोक्ष साधनं भजे, हे गुरु वेदारूपं भजे, हे गुरु वेदात्मस्मरणं भजे, हे गुरु सकल सौभाग्यं भजे. பூமண்ணு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்தை ராமானுசஞ்சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே பற்பமென திகழ் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கு எதிரே. க்ஷண நேரம் ஆச்சாரியன் கூட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சாலே சர்வசிரேஷ்டம். எத்தனை நேரம் ஆச்சாரியன் நம்மளை பார்த்துட்டு இருக்காரோ அத்தனை நேரம் தெய்வமும் 30 கோடி தேவர்களும் மற்ற பக்தர்களும் நம்ம கவனிச்சுட்டே இருப்பார்கள். சந்தேகமே வேண்டாம். குருவுடைய கிருபா கடாட்சத்துடைய பலம் இது. குருவுடைய திருக்கண்களால நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் நாசமாகிறது. மற்றவர்கள் பார்க்கிற பார்வை வேற, குரு பார்க்கிற பார்வை வேற. மற்றவர்கள்லாம் நம்ம சரீரமா பார்ப்பார்கள். ஆண் பெண், பணக்காரன் ஏழை, இப்படி ஒவ்வொரு விதமான எல்லை கூட வச்சுட்டு பார்ப்பான். ஆனா சத்குரு பார்க்கறது இது ஜீவன், இது கோடி ஜன்மாவா சவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு, புனரப்பி ஜனனம்னு. இதுலேருந்து இந்த ஜீவனை காப்பாற்றணும், உத்தாரணம் பண்ணணும், தெய்வத்துடைய சன்னிதானத்துல கொண்டு போய் இதை சேர்க்கணும். இதுதான் சத்குருவுடைய லட்சியம். அந்த லட்சியத்தினாலதான் பார்க்கிறார்கள். அவ ஆணை பார்க்கிறாளா பெண்ணை பார்க்கிறாளா நம்ம பார்க்கிறோம்னா அவ ஜீவனை பார்க்கிறாள். அவ பெண்களை பார்த்தா சிரிக்கிறான், ஆண்களை பார்த்தா சிரிக்கிறான் அப்படின்னு நம்முடைய பார்வையை கொண்டு அவர்களை எடை போடுறோம். தப்பு. அவர்களுடைய ஹிருதயத்தை கொண்டு நம்ம பார்க்கணும். என் நெஞ்சினால் நோக்கி காணீர் சுவாமி நம்மாழ்வார் சொல்றாரு இல்லையா, திருவாய்மொழி திவ்ய பிரபந்தத்தில் சொல்றார். என் நெஞ்சில என் வயசுல என் பாவத்துல நின்று தெய்வத்தை பாருன்றார் தன் தாயாரை பார்த்து. அப்படி ஒரு மனோபாவம் சத்குருவுடைய மனோபாவம். ஒரு குழந்தை இருக்கு, ஆனந்தமா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கு, பார்க்கறதுக்கு ஜோரா இருக்குன்னா தெருவில் போறவர்கள் இல்லாட்டி கடைவீதியில் இருக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது பார்வை வேறு. அதே அந்த குழந்தையுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்க்கிற பார்வை வேறு. ஆனா அதே குழந்தை அம்மா பார்க்கிற பார்வை வேறு. ஒரே குழந்தை தான், ஆனா பார்க்கிற பாவம், அவளுக்கு அந்த குழந்தையோடு இருக்கிற அனுபவம். மற்றவர்கள்லாம் பார்த்தா குழந்தை நல்லா விளையாடுறது, சமத்தா சிரிக்கிறது, அப்படி எல்லாம் பார்த்துட்டு பார்த்தே அம்மா பார்த்தானா உள்ளுக்குள்ள அழுவா. பரவாயில்ல, நேற்று அந்த பாடுபடுத்தின்னு இருந்தது பாவம், நேற்று உடம்பு முடியாமல் இருந்து இன்னைக்கு சிரிக்கிறது, திருஷ்டி வராமல் இருக்கிறேன், மனசுக்குள்ள திருஷ்டி ஊற்றி போடுவான். எல்லாருமே அந்த குழந்தையுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். ஆனா அம்மா அனுபவிக்கிற மெத்தடு வேறு. அந்த மாதிரி சத்குரு ஒவ்வொருத்தரையும் பார்க்கிற பாவம் வேற. அதுதான் சத்குருவுடைய மகாத்மியம். சொன்னா புரியாது.
சத்தியமா புரியவே புரியும். அவாவா அனுபவிக்கலாம், பக்தி பண்ணலாம், ஸ்ரத்தையோட கேட்டு அனுபவிக்க முடியும். அதற்கு மேல விஸ்தாரமாலாம் பேச முடியாது. ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை இருளனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லான். போற்றி புகழ்வதும் புந்தியில் கொள்வதும் பொங்கு புகழ் சாற்றி வளர்ப்பதும் சற்றல்லவே முன்னம் பெற்றதற்கு நிகமாந்த மகாதேசிகருடைய ஒரு பாசுரம். இது 4000 திவ்ய பிரபந்தத்துல வராது, தேசிக பிரபந்தத்துல வரும். ஏற்றி மனத்து எழில் ஞான விளக்கை, ஞான விளக்கை ஏற்றி வைக்கிறாளாம். அந்த விளக்கு வெளிச்சத்துல நம்முடைய அஜ்ஞான இருட்டு அழிஞ்சு போயிடுறது. அப்படி அஜ்ஞான இருட்டு அழியறதுக்கு காரணமா இருக்கிற சத்குருவை ஆனந்தமா கொண்டாடலாம், ஹிருதயத்துல தியானம் பண்ணலாம், அவளுடைய பெருமையை லோகம் முழுக்க பிரகடனப்படுத்தலாம். இத்தனையும் பண்ணினாலும் கூட அவர்கள் நமக்கு கொடுத்த ஞானத்திற்கு சமானம் இது இல்லை. சற்றல்லவே முன்னம் பெற்றதற்கே 10 மாசம் கர்ப்பத்துல பெத்து சுமந்து பெத்தெடுத்து கொடுத்த தாயாருக்கே பிரதி ஒன்றும் பண்ண முடியாதுன்ற பட்சத்துல ஞானத்தை கொடுத்து தன் ஹிருதயத்திலே வச்சுண்டு பரமாத்மாவிடத்துல நமக்காக பேசக்கூடிய சதாச்சாரியனுக்கு என்ன தர்மத்தை பண்ண முடியும், என்ன பிரதி உபகாரம் பண்ண முடியும்? யாரும் பண்ண முடியாது. அத்தனை வசதி சதாச்சாரியன். அப்படி ஒரு ஆச்சாரியன் சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜருடைய மடத்துல நிறைய பேர் இருந்தார். அதுல ஒரு ஊம வைஷ்ணவர் இருந்தார். ஊமை, அவர் பிறவி ஊமை, பேசலாம் தெரியாது, ஆனா பிராமணர். ஆனாலும் ஊமையா இருக்கார். ஒரு வேத மந்திரங்கள் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் சுவாமி ராமானுஜரிடத்துல விசேஷமான மரியாதை. எப்பொழுதுமே சுவாமி ராமானுஜர் காலக்ஷேபம் எல்லாம் முடிச்ச உடனே, காலக்ஷேபம்னா காலத்தை நல்வழியில விரயம் பண்றது பேர் காலக்ஷேபம்னு பேர். சத்தான விஷயங்களை கேட்கறது, ஆத்மாவுக்கு வேண்டியதான விஷயங்களை கேட்டு வாங்கி வச்சுட்டு அதை அனுபவிக்கிறது, இதெல்லாம் காலக்ஷேபம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காலக்ஷேபம்லாம் முடிஞ்ச உடனே நிறைய பேர் சுவாமி ராமானுஜரிடத்துல போய் பேசுவார்கள். இவரும் பதில் சொல்லுவார். அவ ஸ்ரத்தைக்கு தகுந்த மாதிரி, கேள்விக்கு தகுந்த மாதிரி பதிலும் மாறுபடும், சொல்ற விதமும் மாறுபடும். எல்லாருமே மனசு சரியில்லைன்னு ஒரு 10 பேர் தொடர்ந்து சுவாமி ராமானுஜரிடத்துல கேட்டாலும் ஒருத்தர் சொல்லுவார் உனக்கு அகம்பாவம், ஒருத்தருக்கு சொல்லுவார் அனாவசியமா மனசை போட்டு குழப்பிக்காத, இன்னொருத்தருக்கு சொல்லுவார் நீ ஏன் அந்த விஷயத்தெல்லாம் யோசனை பண்ற, உனக்கு தேவையில்லாதது, நீ உன் வேலையை மட்டும் பார்த்துன்னு. எல்லாருக்குமே மனசாந்தி தான் வேணும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் பாவத்துக்கு தகுந்தா போல, பக்குவத்துக்கு தகுந்தா போல பதிலும் மாறுபடும். இதனடா அது எனக்கு அம்மாவும் இருக்குன்னு சொன்னா, ஆனா அவளுக்கு மட்டும் அந்த மாதிரி சொல்லலையே நினைச்சா தோத்து போயிடுது. சத்குருவுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துல வாத்தியார் போறார், எல்லா குழந்தைகளும் இருக்கா. ஆனா ஒவ்வொரு குழந்தையுடையதான பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு அடி, இல்லாட்டி ஒழுங்கா படி என்ன சொல்லுவார். அதோடைய ஸ்திதியை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி சுவாமி ராமானுஜர். ஆனா இந்த ஊம வைஷ்ணவர் இடத்துல ஒரு வார்த்தை பேச மாட்டார், அவரும் ஒன்னும் கேட்க மாட்டார். அவர் ஏதோ அந்த மடத்துல இருக்கார், தன்னால முடிஞ்ச கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார், அவ்வளவுதான் அவருக்கு தெரியும். பல நாட்கள் பல மாசங்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த ஊம வைஷ்ணவரை சாதாரணம், சுவாமி ராமானுஜருக்கு இவரை பிடிக்கல, அதனால பெருசா அவரை கொண்டாடலை அப்படின்னு இவெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. குரு யாரை கொண்டாடுறா யாரை கொண்டாடலைன்னு குருவுக்கு மட்டும்தான் தெரியும். ஒண்ணு தெய்வத்தை தவிர அவர் யாரும் கொண்டாட மாட்டார்கள். நமக்கு நல்ல குணம் இருந்தால் அந்த குணத்தை கொண்டாடுவார்கள், அவ்வளவுதான். அந்த குணத்தை கொண்டாடும் போது அகமா தான் தலையில கொட்டும் வைப்பார்கள். குழந்தை சமத்தா இருந்தா கண்ணே மணியே முத்தேன்னு, அதே அட்டகாசம்னா பலாரம் அரைஞ்சு வாயை மூடின்னு சும்மா இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம எல்லையில எந்த எல்லையில நிக்கணுமோ அந்த எல்லையில நிக்கிற வரைக்கும் மரியாதை, யாரா இருந்தாலும் சரி. அது பணக்காரனோ ஏழையோ படிச்சவனோ படிக்காதவனோ, குருவுக்கு அதெல்லாம் பொறுப்பே கிடையாது. அது ஜீவன், அவ்வளவுதான். உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பணக்காரர்கள், உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பெரிய படிச்சவர்கள், உலகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வயசு, இதெல்லாம் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சரீரத்தை அஸ்திவாரமாக கொண்ட உலகம். ஆனா குருவை பொறுத்த வரைக்கும் அது ஆத்மா, அவ்வளவுதான். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே தெரியாது குருவுக்கு. அதனால பல பேர் முடிவு பண்ணிட்டா சுவாமி ராமானுஜருக்கு இந்த ஊம வைஷ்ணவர் இடத்துல பிரீத்தி இல்லை. அதற்கு சுவாமி ராமானுஜர் ஒன்னும் பதில் சொல்லல. ஒரு நாள் எல்லாரும் வெளியில் எங்கேயோ போயிருந்தார்கள். சுவாமி ராமானுஜர் கூரத்தாழ்வான் இந்த ஊம வைஷ்ணவரிவாதான் மடத்துல இருந்தார். உடனே சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு இப்படி பார்த்தார், கூரத்தாழ்வோட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். அப்ப இந்த ஊம வைஷ்ணவர் ஏதோ ஒரு வேலையா அந்த பக்கம் போனார். ஏய் இங்க வா அப்படின்னு சுவாமி ராமானுஜர். சுவாமி ராமானுஜர் கூப்பிட்ட உடனே அந்த ஊம வைஷ்ணவருக்கு கண்கள்ல ஆனந்த பாஷ்மா, என்ன கூப்பிட்டுட்டார், என் குரு என்ன கூப்பிட்டாச்சு போதுமே.
அந்த குருவுடைய ஹிருதயத்துல இந்த அல்ப ஜீவனுக்கு ஒரு இடம் கிடைச்சுடுத்துனா போதும், வேற ஒண்ணு வேண்டாம். எத்தனையோ பேர் நம்மளை கொண்டாடுவார்கள், நம்மால பிரயோஜனம் இருக்கிறதுனால. நம்மால பிரயோஜனமே இல்லைன்னாலும் கூட நம்ம ஜீவன்றதுக்காக ஹிருதயத்துல இடம் கொடுக்கிறது குரு மட்டும்தான். அவர்கள் நம்ம பார்த்தாச்சு, சிரிச்சாச்சு, நமக்கும் அவர்களை தெரியறது அப்படின்னா அவர்களுக்கு நம்மளை தெரிஞ்சு கொடுத்தனா போதும், இதுக்கு மேல அவர் ஒன்றும் வேண்டாம். நம்ம பார்க்கறது 50-100 பேர், அவ பார்க்கறது 5 லட்சம் 10 லட்சம் 50 கோடி பேரை பார்க்கிறார். அந்த மாதிரி இந்த சுவாமி ராமானுஜர் இந்த ஊம வைஷ்ணவரை கூப்பிட்ட உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம், ஓடி வந்தார். சுவாமி ராமானுஜர் முன்னாடி கை கூப்பிண்டு கை கட்டி வாய் பத்தி அடியேன் அப்படின்னார். மனசுக்குள்ள சொன்னார், வெளியில சொல்ல முடியல, ஊமை பாவம். உடனே சுவாமி ராமானுஜர் வா அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சு அழைச்சிட்டு போயிட்டார் உள்ள. கூரத்தாழ்வனுக்கு தூக்கி வாரி போட்டது. எத்தனை நாள் இந்த ஊம வைஷ்ணவ இடத்துல ஒண்ணுமே பேசல, இன்னைக்கு வேற அழைச்சிட்டு போறாரு, என்னமோ அதிசயம், என்னமோ ஆச்சரியம், ஏதோ அற்புதம் இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தார். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய அறைக்கு இந்த ஊம வைஷ்ணவர் அழைச்சிட்டு போயிட்டார். அழைச்சிட்டு போயிட்டு கதவை தாழ்பால் போட்டுட்டார். கூரத்தாழ்வன் மனசு கடந்து அடிச்சு, அடரா என்னமோ விசேஷம் இருக்கு, இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஆனா கதவு தாழ்பால் போட்டுட்டார். பார்த்தார் சுவாமி ராமானுஜருடையதான காருண்யம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு கூரத்தாழ்வானுக்கு ஆசை. பார்த்தார் அந்த கதவுல சாவி துவாரம் இருந்து. சத்குருடைய விஷயங்கள்லாம் அப்படிலாம் பார்க்கப்படாது சாஸ்திரம், பார்த்தா பாபம். கூரத்தாழ்வன் பார்த்தார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இது என்ன கருணை தெரிஞ்சுடுறோம், இந்த கருணையை தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நரகலோகமே கிடைச்சாலும் பரவாயில்ல முடிவு பண்ணிட்டார். ஆச்சரியமா சாவி துவாரத்தை வழியா உள்ள என்ன நடக்கிறதுன்னு பார்க்கிறார். சுவாமி ராமானுஜர் தன்னுடைய ஆசனத்துல உட்கார்ந்தார், கால் அப்படி காட்டினார். இந்த ஊம வைஷ்ணவரை பார்த்து சொன்னார், திருவடியை காண்பிச்சுட்டு இதே கதின்னு கடை அப்படின்ட்டார். ஊம வைஷ்ணவர் திருவடியை பிடிச்சிட்டு கதறி 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 அழுதார். அவருக்கு ராமான்னு சொல்ல சொல்லல, நாராயணா சொல்ல சொல்லல, கிருஷ்ணா சொல்லுன்னு சொல்லல, வேதாபியாசம் பண்ணுன்னு சொல்லல, பெருமாளுக்கு அந்த கைங்கரியம் பண்ணுன்னு சொல்ல, ஒண்ணுமே சொல்ல, என் திருவடியே உனக்கு கதி, வேற ஒண்ணு வேண்டான்னுட்டார். ஊம வைஷ்ணவருக்கு பரம சந்தோஷம், இறுக்கி பிடிச்சிட்டு கதறி கதறி எழுதார். சுவாமி ராமானுஜரும் காலை எடுத்துக்கவே இல்லை. இவர் சமாதானம் ஆகிற வரைக்கும் அந்த திருவடி அவர்கிட்டயே கொடுத்துட்டார். இது ஒன் திருவடி வச்சுக்கோன்னுட்டார். அவர் கையை பிடிச்சுக்கிறார், கட்டி பிடிச்சுக்கிறார், முத்தம் கொடுக்கிறார், தலையில தூக்கி வச்சுக்கிறார், ஓ நகரார், கண்ணீரால் அபிஷேகம் பண்றார். இத்தனையும் சாவி துவாரத்து வழியா பார்த்த கூரத்தாழ்வான் அச்சோ ஏமாந்து போயிட்டோமே, நமக்கு வாய் நன்னா இருக்கின்றனாலே உருப்படாம போகணும், நாமும் ஊமையா பிறந்து தொலைச்சிருந்தா இப்படி ஒரு நிர்ஹேதுக கிருபை கிடைச்சிருக்குமே. வெறிதே அருள். நிர்ஹேதுக கிருபைனா காரணமே இல்லாத ஒரு அனுகிரகம். இந்த ஊம வைஷ்ணவருக்கு என்ன முடியுமோ அதை சொல்லிட்டார். அவருக்கு எப்பொழுதுமே சுவாமி ராமானுஜருடைய சரணாரவிந்தத்துல தான் திருடமான பக்தி. சுவாமி ராமானுஜர் இது போதும் உனக்கு மோட்சத்துக்கு, வேற என்ன வேணும், கர்மயோகம் பண்ணு, ஞான யோகம் பண்ணு, பக்தி யோகம் பண்ணு, எதுவுமே சொல்லல. கோவிலுக்கு போ, ஒரு 40 நாள் ரசம் இரு, இப்படி பூஜை பண்ணு, காத்தால 5 மணிக்கு எழுந்து போய் நிர்மால்ய சேவை பாரு, ஒண்ணுமே சொல்லல. என் திருவடியே உனக்கு கதி, இது உனக்கு மோட்சம் வரைக்கும் தரும் போதும்னுட்டார். கூரத்தான் பார்த்தார், நம்ம ஊமையா பிறக்கல, ஊமையா பிறக்காதனாலே வேதம் படின்றார், கோவிலுக்கு போன்றார், நாராயணா ஜபின்றார், இதை விட ஊமையாவே பிறந்திருக்கலாம், வாழ்க்கை வீணா போயிடுத்தேன்னு கதறி எழுதார். அப்படி ஒரு சுவாமி ராமானுஜர். யாருக்கு என்ன கிருபையோ, அத்தனை நாள் பேசாத சுவாமி ராமானுஜர் அன்னைக்கு அந்த ஊம வைஷ்ணவருக்கு கிருபா பண்ணார். சதாச்சாரிய கிருபை நம்முடைய ஸ்ரத்தைய அஸ்திவாரமா கொண்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு கிருபை திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு. அத்தனை வருஷம் அவ்வளவு நாள் இருக்கிற ஊம வைஷ்ணவரிடத்துல பேசாத சுவாமி ராமானுஜர் இங்க பெண் பிள்ளைய பார்த்துட்டு முகம் தொங்கி போய் அழுது வடிஞ்செண்டு திருக்கோளரை விட்டு போராளேன்னு துக்கம் தாங்காம ஏண்டி போறேன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டார். தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரேன்னு பராங்குச நாயகி ஆகிய சுவாமி நம்மாழ்வார் கூட புகுகின்ற ஊர் உமக்கு புறப்படும் ஊராயிற்றோ. இப்படி தலை நிமிர்ந்து பார்த்தா யார் அது, என்ன கேள்வி கேட்கிறது? இந்த திருக்கோளூர்ல பல பேருக்கு என்ன தெரியும், ஆனா யாருக்குமே என்ன பத்தி அக்கறை இல்லை. சரி, பல பேர் தெரிஞ்சாலும் அவளுக்கு என்னால பிரயோஜனம் இல்லை, அதனால ஒதுக்கி வச்சாச்சு. தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, சகோதரன் இல்லை, பந்து இல்லை, தெரிஞ்சவர்கள் இல்லை, கையில தனமும் இல்லை, என்ன பிரயோஜனம்? எல்லாரும் தள்ளியாச்சு. சரி, இவாள்லாம் தள்ளினா பரவாயில்ல, வைத்தமானது பெருமாளே கண்டிக்காம தேமேனு படுத்துட்டு இருக்கார். இவருக்கு என்ன வந்தது? என்னமோ இவர் இப்பதான் உள்ளுக்குள்ள நுழையிற, இவருக்கு இவ்வளவு அக்கறையோ?
இப்படி ஒரு அக்கறையுடைய ஒருத்தர் தான் இவ்வளவு நாள் நம்ம தேடினது. இப்ப கிடைச்சுட்டார், விடப்படாது, பிடிச்சுடு. எல்லாருமே அதுதான் ஆசைப்படுறோம். நம்ம மேல நமக்காக ஒரு அக்கறை, நம்முடைய துக்கத்துல தோள் கொடுக்கறதுக்கு ஒருத்தர், ஆனந்தத்தை விருத்தி பண்ற ஒருத்தர் யாரு? சத்குரு தான், வேற யாரும் இல்லை. எங்கேயாவது திடீர்னு வழியில பார்த்து சிரிச்சா கூட ஒரு பரம ஆனந்தம் தான். சத்குருவுடைய கிருபை அற்புதமானது, ஆச்சரியமானது, அதி விசேஷமானது. இவளுக்கு எதிர்ச்சையா பகவத் சங்கல்பத்தினால சுவாமி ராமானுஜர் இந்த கேள்வி கேட்க திருக்கோளூர் பெண் பிள்ளை எதிர்கேள்வி. பெண் பிள்ளை ரகசியம் முழுக்க முழுக்க எதிர்கேள்விதான், புலம்பல். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போல. நான் என்ன அக்ரூர மாதிரி கிருஷ்ணன் அழைச்சிட்டு வரதுக்காக போறேன்? இந்த ஊர்ல வாழறதுக்கு உருப்படி இல்லாம பயின்றிருக்கேன். எத்தனை பேர் புஸ்தகம் வச்சு சொல்ல போறேன் எனக்கு தெரியல. மனப்பாடம் பண்ணி ஒப்பிங்கன்னு சொன்னேன், தெரியல. இப்பெல்லாம் முடியலனாலும் 81 வாக்கியம் முடிகிற அன்னைக்காவது சொன்னா ஒரு சந்தோஷம். எத்தனையோ விஷயங்களை மனப்பாடம் பண்றேன், இதையும் மனப்பாடம் பண்ணி வைங்க. பெண் பிள்ளையுடைய வாக்கியம் இதோ இருக்கிற திருக்கோளூர். அங்க ஒரு பெண் பிள்ளை 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த உண்மையான விஷயம். இது புராணம் இல்லை, இது இதிகாசம் இல்லை, இது உண்மையா நடந்தது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேசத்துல இதோ உங்களுக்கு தெரிஞ்ச திருக்கோளூர். திருக்கோளூர் வழியா எல்லையில நுழையும் பொழுது சுவாமி ராமானுஜர் பிடிச்சு இவ கேட்கிறார். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே. அக்ரூர் நான் முடிக்கல, எனக்கு கதை சொல்ல விட்டுடுங்க. ராதே கிருஷ்ணன். அந்த அக்ரூர் ஆச்சரியமா அழைச்சிட்டு வரத்துக்காக மதுராவை விட்டு கிளம்பி பிருந்தாவனம் போனார். அந்த மாதிரி நான் போகல. அதே சந்தர்ப்பத்துல விதுரர் குருக்ஷேத்திர யுத்தம் வேண்டான்னு சொல்லி வெளில போனார். அந்த மாதிரி நான் போகல. அவர் அகம்பாவத்தை ஒழிச்சுட்டு வில்லையும் அம்பையும் ஓரத்துல வச்சுட்டு கிளம்பி போனார். நான் அந்த மாதிரி கிளம்பல, அந்த ஊரே வேண்டான்னு போயிட்டு இருக்கேன். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே. இந்த விப்ரபத்னியும் கிளம்பினா கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு. பார்த்துட்டு வந்து சேர்த்துக்க மாட்டேன்னு சரீரத்தை விட்டா. எனக்கு அந்த தைரியம்லாம் ஒண்ணும் இல்லை. சரீரத்தை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் இந்த ஊரை விட்டு போறேன், வாழணும்ன்றதுக்காக போறேன். இந்த ஊர் வாழ்க்கை எனக்கு பெருசா தெரியல. விப்ரபத்னி மாதிரி ஆகா பகவானை பார்த்துட்டேன், இனிமேல் வாழ்க்கையில் அடைய வேண்டியது அனுபவிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. சரீரம் போனாலும் குத்தம் இல்லை. சரீரத்தை எதுக்கடா வச்சுக்கணும்னா போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவையா தெய்வத்தை பார்த்து அனுபவிக்கணும். அதுக்குதான். வேற என்ன பிரயோஜனம் இருக்கு சரீரத்தினால? காது இருக்கு, கண் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, எல்லாம் இருக்கு. அது சிங்கம், புலி, நாய், நரி, காகம் வரைக்கும் எல்லாத்துக்குமே இருக்கு. நமக்கு இருக்கிறதா என்ன பிரயோஜனம்? நமக்கு தெய்வத்தை அனுபவிக்க முடியும். அந்த அனுபவம் இல்லாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஒண்ணும் இல்லையே. தெய்வத்தை ரொம்ப ஆச்சரியமா தெய்வத்தை அனுபவிக்கணும். அந்த அனுபவம் இல்லையே எனக்கு. நான் போயிட்டு இருக்கேன். தேகத்தை விட்டேனோ ரிஷிபத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே. அசோகவனத்துல உட்கார்ந்துட்டே சீதா பிராட்டி ஆச்சரியமா ராவணனை ஜெயிச்சா. இத்தனைக்கும் ராமநாமத்தை கூட வச்சுட்டுதான் ஜெயிச்சா. ராமன் பிரத்யட்சமா அங்க இல்ல, ஆனா இங்க வைத்தமாநிதி பெருமாள் பிரத்யட்சமா இருக்கார். அவரை வச்சுட்டு எனக்கு என் இந்திரியங்களையோ மனசையோ ஜெயிக்க தெரியல. தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணமெழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே. யாருடைய மனைவி, யாருடைய குழந்தை, அவர்களையே தொண்டைமான் சக்கரவர்த்தி எழுப்பி விட்டான்னா என்ன ஒரு பக்தி திருப்பதி பெருமாள் இடத்துல. எனக்கு அந்த பக்தி வைத்தமாநிதி பெருமாள் இடத்துல இல்ல. நிக்ஷேப வித்தனிடத்துல அந்த ஸ்ரத்தை இல்லை. பிணவிருந்திட்டேனோ கண்டாகர்ணனை போலே. கண்டாகர்ணன் கிருஷ்ணனை பார்த்த உடனே சூளத்தை எடுத்து ரிஷியை குத்தினா, கொண்டு வந்து கிருஷ்ணன் திருவடியில போட்டா மோட்சம் கொடுன்னு கேட்டான். நான் ஒன்னும் பகவானுக்கு ஏதான சம்பாதிக்கிறதுக்காக ஊரை விட்டு போகல. பகவானே வேண்டான்னு பயின்றிருக்கேன். வைத்தமாநிதி பெருமாள் வேண்டாம், தாமிரபரணி ஆத்தங்கரை வேண்டாம், திருக்கோளூர் வேண்டாம், மதுரகவி ஆழ்வார் வேண்டாம், கண்ணினும் சிறுத்தாம்பு வேண்டாம், பராங்குச நாய்குடைய உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெட்டலையும் எல்லாம் கடன் எதுவுமே வேண்டான்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஓடிண்டு கிடக்கிற ஒரு அகம்பாவி. அகம்பாவி நான். பிணவிருந்திட்டேனோ கண்டா கர்ணனை போலே, தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயை போலே. தாயார் கலங்காரம் பண்ணி பிரபுவுக்கே ஆனந்தம் கொடுத்தாளே அனசூயா தேவி. அசூயை இல்லாதவள், பொறாமை இல்லாதவள். அவளை மாதிரி நான் என்ன பொறாமை இல்லாதவளா இருக்கேன்? எனக்கு பொறாமை. இங்க எல்லாரும் நன்னா இருக்கா, நான் நன்னா இல்லை. சரி, இவாளுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணும்னு இந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போய் வாழணும்னு ஆசைப்படுறேன் ஒழிய இந்த ஊர்ல இருந்தாவது வைத்தமாநிதி பெருமாளை பார்க்கலாம்ன்ற புத்தி இல்லையே எனக்கு. நான் தண்டம். தாய்க்கோளம் செய்தேனோ அனசூயை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே.
துருவனும் கிளம்பினான். சொல்ற வாக்கியங்கள்லாம் முக்கால்வாசி போற வாழ கதையாத்தான் இருக்கு. கவனிச்சு பார்த்தேன்னா துருவன் அவீதியை விட்டு கிளம்பினான். 5 வயசு குழந்தை தெய்வத்தை சம்பாதிச்சுட்டு வந்தான். இங்க இருக்கிற தெய்வத்தை விட்டுட்டு நான் போயின்னு இருக்கேன். நான் என்ன துருவன மாதிரியா? ஒண்ணும் இல்லை. துருவன் அம்மா சொன்னா, சுனிதி சொன்னா, அழகா கிளம்பினான். குழந்தை சமத்தா போனான். 5 மாசத்துல தெய்வத்தை சம்பாதிச்சுட்டு வந்தான். இத்தனை வருஷம் இங்க இருந்தும் தெய்வம் பிரத்யக்ஷமா இருந்தும் அதை சம்பாதிக்க வழி இல்லாம இந்த ஊரை விட்டு போயின்னு இருக்கேன்னு நான் முதல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, தந்தை எங்கே என்றேனோ துருவலை போலே. தந்தை எங்கே எங்கே எங்கன்னு கேட்டேன். நான் இல்லையே. 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே. காட்டில் அலைஞ்சிட்டு இருந்தாலும், நாட்டை விட்டு ஓடி போனாலும் கோவிந்தான சொல்லி நல்ல கதி அடைஞ்சான். எனக்கு என்ன குறை? எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவன் மோசமா இருந்து ஒரு ரிஷி வந்து எதிர்ச்சியா கோவிந்தா சொல்ல அதை கேட்டு அவன் நல்ல கதி அடைஞ்சான். நான் வைத்தமானது பெருமாளுடைய ஸ்தல புராணம் இருக்கு, ஆழ்வார் பாசனம் இருக்கு, மதுரை ஆழ்வார் அவதார ஸ்தலம்னு பெருமை இருக்கு. இத்தனையும் தெரிஞ்சே நான் வைத்தமானதி நாமம் ஜபிக்கலையே. நான் க்ஷத்ரபந்துவை விட மோசமான ஒரு ஜந்து. 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே, முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே. சரி, போக வேண்டாம். அகலிகை மாதிரி அதே இடத்துல கிடக்கலாம். ஆனா அதே இடத்துல இருந்தாலும் ராமநாமத்தை ஜபிச்சா தெய்வம் வந்தது, திருவடியை கொண்டு வந்து தலையில வச்சது. அந்த ஸ்ரத்தை இருந்தது. ராமனை தன் இடத்துக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய ஒரு சக்தி அகலிகைக்கு இருந்தது. நான் இதே ஊர்ல இருந்த ஒரு நாள் கூட சொப்பனத்துல வைத்தமானதி பெருமாள் வரவே இல்லை. அவர் மேல குத்தம் இல்லை, என் மேல குத்தம். அவர் வரதுக்கு காத்துட்டு தான் இருக்கார். யார் திடமா பிரார்த்தனை பண்றாலோ அவர்கள் கிரகத்துக்கு பிரத்யக்ஷமாவே வரார். எனக்கு இது வரைக்கும் சொப்பனத்துல கூட தெய்வம் வரலையே. நான் மகா தண்டம். முதலடியை பெற்றேனோ அகலிகையை போலே, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. சரி, போக வேண்டான்னு சொல்ல. ஆண்டாள் கூட போகல. அதே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருந்தா. ஆனா ரங்கநாதர் சொப்பனத்துல வந்து வாரணம் 1000 சூழ வளம் செய்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டார். ஆண்டாள் கிளம்பின ஒரே ஒரு தடவை தான் கிளம்பினா. ஸ்ரீரங்கத்துக்கு போனவ திரும்பி வரல. அது வரைக்கும் ஸ்ரீவல்லிபுத்தூர் விட்டு கிளம்பவே இல்லை. ஸ்ரீரங்கம் முதற்கொண்டு, பிருந்தாவனம் முதற்கொண்டு, திருப்பதி முதற்கொண்டு தான் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூர்லயே அனுபவிச்சா. பிஞ்சிலேயே பழுத்து போனா. நான் ஒன்றும் பழுக்கவே இல்லை. நான் வெம்பி பயின்றிருக்கேன், விதும்பி பயின்றிருக்கேன், தண்டமா இருக்கேன். என்ன போக வேண்டாம்னு சொல்லல. ஆண்டாள் மாதிரி நான் இருந்தேன். ஸ்ரீவல்லிபுத்தூர் மாதிரி இருந்ததுன்னா நான் போக மாட்டேன். இது ஸ்ரீவல்லிபுத்தூர் மாதிரி தான் இருக்கு திருக்கோள். ஆனா நான் ஆண்டாள் மாதிரி இல்லையே. நான் ஆண்டாள மாதிரி இருந்தேன்னா ஜோர். சரி, இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போறேன், நியாயம். நான் அதெல்லாம் இல்லாம ஓடின்னு இருக்கேன். என்ன பார்த்து ஏண்டி போறேன்னு கேட்கிறேன். ஆண்டாளா? பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல, எம்பெருமான் என்றேனோ பட்டர் பிரானை போல. வடபத்திர சாய் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சங்கல்பம் பண்ணி உட்கார்ந்து கிடக்க 7 பிராமணர். ஆனால் அவரும் கிளம்பினார். வடபத்திர சாயி பெருமையை நிரூபணம் பண்றதுக்காக கிளம்பினார். நான் என்ன வைத்தமானதி பெருமாள் பெருமையை நிரூபணம் பண்றதுக்காக போய் தொலைகிறேன்? ஒன்றும் இல்லை. வைத்தமானதி பெருமாளை வேண்டான்னு தலைமொழிகிட்டு போயின்னு இருக்கேன். எம்பெருமான் என்றேனோ பக்தர் பிரானை போல, ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போல. திருமழிசையார் போல அப்படின்னு சொல்றது உண்டு. திருமழிசையார் அவரும் ஒவ்வொரு இடமா சுத்தினார். எல்லா இடத்துலையும் ஆராய்ச்சி பண்ணி எல்லாத்தையும் விட்டார். தெய்வத்தை மட்டும் பிடிச்சிருந்தார். ஆராய்ந்து விட்டேனோ திருமழிசை ஆழ்வார் போலே, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. சரி, நம்ம ஆழ்வார் 32 வருஷம் எங்கேயும் போகல. புளியமர பொந்தே கத்தின்னு கடந்தார். ஆனாலும் தெய்வம் எனக்கு நம்மாழ்வார பிடிக்கும், சடகோபன் என் குழந்தைன்னு ஓடி வந்தானே. 32 திவ்ய தேச எம்பெருமான புளியமரத்தடியில வரிசையில நிக்க வச்சாரே. நான் இத்தனை வருஷம் நின்று இருந்திருக்கேன். வைத்தமானதி பெருமாள் கூட இன்னும் என் பக்கம் வரலை. என் பக்கம் திரும்பி பார்க்கல. எந்த விதத்தில் நான் வசத்தி. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே. குலசேகரருடைய சரீரம் கேரளம் மஞ்சிக்களத்துல இருந்தது. மனசு திருமலை திருப்பதியில இருந்தது. எனக்கு எங்க இருக்கு? இந்த ஊர்ல இருந்தும் கேரளத்துல வஞ்சிக்களத்துல பெருமாளுடைய சாநித்தியம் பெருசா திருமலை மாதிரி இல்லை. அதனால அவர் திருமலையில ஏதானும் ஆகணும்னு ஆசைப்பட்டார். எனக்கு இங்க வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சொந்த ஊர் எந்த ஊர்னா திருக்கோளூர்னு சொல்ற ஒரு பாக்கியம் இருக்கு. மூதாதைகள் வாழ்ந்த ஊர், எங்க அப்பா அம்மாலாம் வாழ்ந்த ஊர். நான் மண்ணிலையும் தண்ணிலையும் பரண்டு விளையாடின ஒரு ஊர். குழந்தைகளோட விளையாடுற சமயத்தை விட கண்ணாமூச்சி விளையாடும் பொழுது கூட திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாள் கோவில் அந்த செவுடின்னு ஒழிஞ்சு விளையாடின அந்த ஊர். ஆனா அந்த ஊர் பெருமாளை விட்டு நான் போயின்றிருக்கேன். திருக்கோளூர் சொந்த ஊரா இருந்தாலும், தாமிரபரணி குடிச்சு வளர்ந்த நதியா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு எனக்கு அகம்பாவம். எந்த விதத்தையும் நான் வசதி இல்லை. ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே.
எந்த கோகுலம் எந்த பிருந்தாவனத்துல கோபர்கள் கோபிகள்லாம் இவன் பொய்யன்னு சொன்னாலும் அவர்கள் முன்னாடியே பல சந்தர்ப்பங்கள்ல தான் மெய்யன்னு பிரபு நிரூபிச்சான். இவன் என்ன திருடன், இவன் பொய்யன் அப்படின்னு கோபிகள்லாம் கோள் சொல்லுவாளாம். இல்லம்மா, நான் சத்திய சந்தன்மான சத்தியம் பண்ணி யார் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, அந்த மாதிரி இல்லையே. அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே. கபந்தன் காட்டுக்குள்ளேயே அலைஞ்சிட்டு இருந்தான். ஆனா ராமன் வந்தா அடையாளம் சொன்னான். நான் சும்மா வளையன கொழுப்பெடுத்தலை. கபந்தனுக்கு சாபம், அதனால ஆரண்யத்தில் அலைஞ்சிட்டு இருந்தான். எனக்கு என்ன, ஒண்ணும் இல்லை. ஏண்டி போகாதேன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை, ஏண்டி போறேன்னு கேட்கறதுக்கும் ஆள் இல்லை, இங்கே இருன்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. எதுக்கு நான் இங்க இருக்கணும், அவசியம் இல்லை. அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலே, அந்த ரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே. திரிஜடை அசோகவனத்தை விட்டுட்டு போகலை. ஏன்னா சீதா பிராட்டிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். நான் என்ன கைங்கரியம் பண்றேன்? அந்த ரங்கம் சொன்னேனோ திரிஜடையை போலே, அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே. மண்டோதரி பத்திவிரத கிரகத்திலேயே இருந்தவள் வீட்டை விட்டு வெளியில வந்தா. யுத்த பூமிக்கு ஸ்திரீகள் வரக்கூடாது, தர்மம். அந்த யுத்த பூமிக்கு அவள் வந்தா. எதுக்குடான்னா, அப்பயாவது மேல அலைஞ்சுன்னு கிடக்கிற ராவண ஆத்மா ராமன தெய்வம்னு ஏத்துக்கணும்ன்ற ஆசையில யுத்த பூமியில வந்து ராமன் தெய்வம் ராமன் தெய்வம் ராமன் தெய்வம்னு கத்தினா. அந்த மாதிரி நான் என்ன, எங்க திருக்கோளர் வைத்தமானது பெருமாளை பார்க்க வாங்கன்னு ஊர் முழுக்க பிரகடனப்படுத்தவா போறேன். தண்டத்துக்கு போயிட்டு இருக்கேன் ஊரை விட்டு. எங்க பெருமாளை பார்க்க வாங்க, அமக்கலமா இருப்பார். எங்க பெருமாளுக்கு நிறைய எல்லாரும் கைங்கரியம் பண்ணுங்க, ஜோரா இருக்கலாம். எங்க ஊர் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணலாம், சௌகரியமா இருக்கலாம்னு வைத்தமானது பெருமாளுக்கு நித்திய உற்சவம்லாம் நடத்துறதுக்காக ஒரு 10 ஊர் போய் ஒரு 50,000 பேரை பார்க்க போறேன். நிறைய தனம் கலெக்ட் பண்ண போறேன். பெருமாள் கோயில ஜம்முன்னு கட்ட போறேன்னா நான் போனா நியாயம். நான் போகிறதுனால யாருக்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன? அவன் தெய்வம் என்றேனோ மண்டோதரியை போலே, அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை. விஸ்வாமித்திரன் தன்னுடைய யாகத்தை விட்டுட்டு போனார் அயோத்தியால ராமன் அழைச்சுட்டு வரத்துக்கு. ஏன்னா அவரோட யாகத்துக்கு ராமன் வேணும். இங்க கூடவே வைத்தமானது இருக்கார், அவரையும் அழைச்சிட்டு போனா மரியாதை. ராமன் அழைச்சிட்டு போனார், கூடவே மித்திலை கழிச்சுட்டு போனார். ஆச்சரியமா திரும்ப கொண்டு வந்து விட்டார். ஆனா நான் என்ன போறேன், தனியால போயிட்டு இருக்கேன், தண்டமா இருக்கேனே. அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே. ஆச்சரியமா தன்னுடைய யாக சம்ரக்ஷண இடத்தை விட்டுட்டு அயோத்தியால தசரதனுடைய அரண்மனைக்குள்ள வந்து ராமனை பத்தி எனக்கு தெரியும், அகம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்திய பராக்கிரமம் ராம பெருமையை பேசினார். நான் இந்த ஊர்ல இருந்துட்டு வைத்தமானது பெருமாளை பத்தி பேசுறதுல வெளியில போயா பேச போறேன். அகம் வேத்மி என்றேனோ விஸ்வாமித்திரரை போலே, தேவு மற்றறியேனோ மதுரகவியார் போலே. சரி, விஸ்வாமித்திரரை விடுங்க, எல்லாரையும் விடுங்க. எங்க ஊருக்காரன் நம்ம மதுரகவியாழ்வார், எங்க ஊருக்காரர். நீங்கெல்லாம் எந்த ஊர்னு கேட்டால் நாங்களாம் மதுரகவியாழ்வார் பிறந்த ஊர். மதுரகவியாழ்வார் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டால் அது தெரியாது. அதுதான் திருக்கோளூர். அது எங்க இருக்கு? நவதிருப்பதியில் ஒன்று இப்படி சொல்லிட்டு போகணும். அப்படி மதுரகவியாழ்வார் பிறந்த ஊர் எத்தனை பெருமை இருக்கு. திருப்பூர் குமரன்னு சொல்றோம், வாஞ்சி மணியாச்சின்னு சொல்றோம், ஒரு பெருமை இருக்கு இல்லையா? அவர்கள் வாழ்ந்த ஊர், அவர்களுடைய பெயரை தாங்கிட்டு இருக்க. அந்த மாதிரி திருக்கோளூருடைய பெருமை ஆச்சரியமான மதுரகவியாழ்வார் அவதாரம். நம்மாழ்வார்ன்ற சூரியன் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி அருணோதயம் விடியற காலையாம் திருக்கோளூர். ஏன்னா நம் மதுரகவியாளர் அவதாரம் பண்ணியாச்சு முன்னாடி. அப்படிப்பட்ட ஒருத்தர் வாழ்ந்த ஊர்ல இருந்த ஊர்ல அவர் பிறந்த ஊரை விட்டுட்டு நான் போயின்னு இருக்கேனே. தேவு மற்றறியேனோ மதுரகவியாழ்வார் போல. மதுரகவியாழ்வாருக்கு நம்மாழ்வாரை விட்டா வேற ஒன்றும் தெரியாது, எனக்கும் மதுரகவியாழ்வாரை விட்டா வேற எதுவும் தெரியாதுன்னு ஒரு நிலைமையில நான் இருந்தேன்னா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு மரியாதை. அப்படிப்பட்ட மகாத்மா வாழ்ந்த ஊர்ல இருந்துட்டு எனக்கு பக்தி இல்லை, ஸ்ரத்தை இல்லை. நான் இருந்தா என்ன, போனா என்ன? நான் இருந்ததுனால என்ன பெரிய லாபம், போகிறதுனால என்ன பெரிய நஷ்டம்? தேவு மற்ற அறியேனோ மதுரகவியாழ்வார் போலே, மதுரகவியார் போலே. அப்படியும் உண்டு. தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே. தேவகி சிறையில இருந்தா, 8 வருஷம் மேல சிறையால இருந்தா. ஆனாலும் தெய்வத்தை பெத்தானா. இந்த ஊர்ல இருந்து வைத்தமானது பெருமாளை குழந்தையா கூட பெத்துக்கல, தண்டத்துக்கு தான் இருக்கு. குழந்தையா கூட அனுபவிக்கலையே. எப்படி வேணா பிரபு அனுபவிக்கலாம். சகோதரனா அனுபவிக்கலாம், அப்பாவா அனுபவிக்கலாம், அம்மாவா அனுபவிக்கலாம், தாத்தாவா பாட்டியா மாமனா குழந்தையா பேரனா பேத்தியா, எப்படி வேணா தெய்வத்தை அனுபவிக்கலாம். தாஸ்யம் சக்கியம் வாத்சல்யம் மாதுரியம் துவேஷம் பயம் நிறைய இருக்கு. இப்படியெல்லாம் அனுபவிக்கலாம். அந்த மாதிரி இல்லையே. தெய்வத்தை பெற்றேனோ தேவகியை போலே, ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே. வசுதேவருக்கு குழந்தை பாவம் கையில சங்கு சக்கரம்லாம் வச்சுட்டு இருக்கு.
கை வலிக்க வச்சுக்கோடா, கீழே வைடான்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி வைத்தமானவர் கையை இப்படியே வச்சுருக்காரு. பாவம், நீ ஒன்றும் அஞ்சனம்லாம் போட்டு பார்க்க வேண்டாம், கையை சாதாரணமாக வச்சுக்கோன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு என்ன ஒரு பரிவா இருக்கு, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. எப்போ பார்த்தாலும் கை இப்படியே வச்சுருக்கேன். வைத்தமானது பெருமாள், பரவாயில்ல, நான் யாராக வந்தால் சொல்லிக்கிறேன், நீ கையை கீழே வச்சுக்கோ, நான் கொஞ்சம் ஒரு கழிச்சு அப்படி திரும்பி படுத்துக்கோ, பரவாயில்ல, நாங்கள் வரோம்னு திரும்பி பார்க்குறேன், இப்படியே படுத்துட்டு இருக்க வேண்டாம், கொஞ்சம் இடத்துக்கு பார்க்க ஒரு கழிச்சு படுத்துக்கோ, உனக்கு கஷ்டமாக இருக்கா, என்ன குப்புறையும் படுத்துக்கோ, பரவாயில்ல, நான் 4 பேர் வந்தால் சொல்லிக்கிறேன். அந்த பரிவு என்கிட்ட இல்லையே. வசுதேவர் குழந்தை பாவம் கையில் சங்கு சக்கரம்லாம் வச்சுட்டு இருக்கு, எங்கேயாவது சக்கரம் கையை வெட்டிடுமோ, என் கையை வெட்டாது. இந்த பரிவு வச்சோ, குழந்தை இப்படியே வச்சுட்டு இருக்க, கை வலிக்கவே வேண்டாம், விடுறா, என்ன பெரிய சங்கு சக்கரம், என்ன பெரிய 4 சதுர்புஜம், ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் விடு, தேவன் 2 கை 2 காலோட தேவன் படுத்துக்கோ, போதும். வைகுண்டத்தெல்லாம் அப்படி திருப்பார்க்கடலாம் அப்படி நம்ம ஊருக்கு வந்துட்டு இப்படி இருக்க வேண்டாம். வைத்தமானது பெருமாள் அப்படிதான், சமத்து தான். 2 திருக்கைகளாம் ஒரு கை இப்படியே வச்சுட்டு இருக்கார் பாவம். அந்த பரிவு கூட எனக்கு இல்லையே. ஆழிமறை என்றேனோ வசுதேவரை போலே, ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே. சில இடங்கள்ல ஆயனை வளர்த்தேனோ அப்படியும் காண கிடைக்கிறது. ஆயன் மாட்டுக்காரன், 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 ஆச்சரியமானவன் தானே. திருக்கோவலூர் ஆயன்னு சொல்லும் மாட்டுக்காரன், ஆச்சரியமா வளர்த்திருக்கா யசோதா மாதா. சோ பிள்ளையா குளிக்க மாட்டேங்கிறது, டே குளிடா, வேண்டாமா, போமா, நான் தான் நித்தியம் மாட்டெல்லாம் குளிப்பாட்டுறேன் யமுனையில், அப்போ 4 முங்கு எழுந்திட்டு வரேம்மா, தனியாலாம் குளிக்க வேண்டாமா. மாட்டுக்காரர்களும் மாட்டை குளிப்பாட்டும் போது குளிச்சா தான் சுகம், தனியாலாம் ஜலம் வேஸ்ட் பண்ணலாம் அவளுக்கு பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் மாட்டையே பார்த்துட்டு இருக்கணுமே. இந்த மாட்டை தேய்க்கும் பொழுது அந்த வெக்கோலை வச்சு 4 தேய்த்து வச்சுப்பா, அது ஒரு சுகம். அது மாடி வரலாம் ஒன்றுன்ற மாதிரி அந்த ஒரு மனசு. யமுனையில் அவ்வளோ ஜலம் ஓடுறதுமா, எப்படி மாட்டை குளிப்பாட்டம்மா, கூட நானும் வெக்கோலை வச்சு 4 தேய்ச்சிக்கிறேம்மா. அனாவசியமாக நீ மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு குளிப்பாட்டாது, ஏண்டா கோபிகள்லாம் கிண்டல் பண்ணாடே, என்ன பொம்பளையா நீ மஞ்சப்பொடியெல்லாம் போட்டு குளிக்கிறேன்னு கேட்குறாம்மா. அவள் சொல்லுவாடா, எனக்கு என் பிள்ளை கொஞ்சமாவது கலர் வந்துடுத்தா நன்னா இருக்கும். இப்போ கருப்பாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 20-22 வயசு ஆகிடுத்து பொண்ணு பார்க்கணும், பிள்ளை கருப்பா அப்படின்னு கேட்பா. அதனால் கொஞ்சமாவது வண்ணம் கூட்டலாம். நீ இப்போ ஒவ்வொன்றா பண்ணி வண்ணத்தை கூட்டலான்னு பார்த்தா கருப்பு வண்ணம் தான் கூட்டிட்டு போகிறது. கொஞ்சம் கூட கருப்பு வண்ணம் மாறினா போல தெரியுது. இந்த பெருமாளுக்கே திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் கருப்பே ஜாஸ்தியாக இருக்கும். அது வரைக்கும் ஓரளவுக்கு கொஞ்சம் வண்ணம் மாறி இருக்கும். பெருமாள் நல்லா திருமஞ்சனம் எல்லாம் பண்ணி ஆச்சு, அப்படி பார்த்தோம்னா பல கண்ணங்கரையில் நாவல் பழம் போல சாலக்கிராமம் போல இருப்பார். அர்ச்சாவதார மூர்த்தி அப்படின்னா இது கேட்கணுமா? அதனால மாட்டோட குளிச்சுண்டு மாட்டோட சாப்பிட்டுண்டு, அது சாப்பிடும்பொழுது கூட ஒரு நியமம் கிடையாது, இப்படிதான் சாப்பிடணும், இப்படி உட்காந்து சாப்பிடணும்னு ஒரு சாஸ்திரம் எல்லாம் உண்டு. அவளுக்கு அதெல்லாம் சாஸ்திரம் கிடையாது. கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குல தாண்டால். ரொம்ப அழகான வார்த்தை, ரொம்ப அழகா சிரிச்சுட்டே சொல்றா. எல்லாரும் என்னமோ நாங்கெல்லாம் மாடு மேய்க்கணும் தொழில் பண்றோம்னு சொல்றா. பொய். காட்டுக்கு மாட்டு அழிச்சணுமோ அது புல்லு மேயும், நாங்கள் சாப்பாடு சாப்பிடுவோம், இவ்வளவுதான். அது உட்காந்துருக்கோம், நாங்கள் பாட்டு பாடுவோம். அதுவும் சமயத்தில் மாடுகள் மேய்ஞ்சிட்டு இப்படி போச்சுன்னா இவன் மாடு எந்த பக்கம் போகிற அந்த பக்கம் திரும்பிடுவோம். கிழக்கு மேற்கு வடக்கு திக்குன்னு சுற்றி சாப்பிட்டு இருப்பான். நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்ற மாதிரி தான். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்பாம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலம். அந்த மாதிரி ஆயனா வளர்த்திருக்கா. ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே, அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே. ஆச்சரியமா அணில்கள் எல்லாம் கூட பகவத் கைங்கரியம் பண்ணித்து அற்புதமா அங்க ஓடி இங்க ஓடி, நான் அந்த மாதிரி கைங்கரியம் பண்றதுக்காக ஓடுறேன், ஒண்ணும் இல்லை. அணுயாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போல. குச்சேலர் தன் மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நேர துவாரகை போனார் அவள் பொறியை கொடுக்கறதுக்காக. எனக்கு தோற்கார் வைத்தமானி பெருமாள், இந்த பெருமாளை விட்டுட்டு என்னமோ பெருசா கொடுக்குற மாதிரி போயிட்டு இருக்கான், ஒன்றும் கிடையாது. சரி, இந்த ஊரை விட்டு போயிட்டு ஏதான சம்பாதிச்சு கொண்டு வந்து இந்தா பெருமாளை. நம்ம ஊர்ல இது விசேஷம் இல்லை, சமயத்தில் வெளியூர்லாம் போகும், எங்கேயாவது புதுசா ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த ஊர்ல எது விசேஷமோ அதை வாங்கி கொண்டு வந்து நமக்கு பிடிச்ச ஆளுக்கு கொடுக்கறது ஒரு சுகம். ஆனா போயிட்டு வரும்போதெல்லாம் பெருமாளுக்குன்னு கொண்டு வரவே மாட்டோம், பெருமாள் ஞாபகமே கிடையாது நமக்கெல்லாம். ஏகநாதர் கங்கா யாத்திரை போனார், பாண்டங்களுக்கு கங்கா ஜலம் கொண்டு வரான்னு கஷ்டப்பட்டு சமந்துன்னு வரார். நம்ம எங்கேயாவது ஊருக்கு போனோம், ஏதாவது புதுசா இருக்குன்னா உடனே குழந்தைகள் கணவன் மனைவி தாத்தா பாட்டி லொட்டு லொசுக்கு எல்லாம் ஞாபகம் வரும், தெய்வத்தை தவிர. அந்த மாதிரி வைத்தமானது பெருமாளுக்காக ஏதான வாங்கிட்டு வரத்துக்காக நான் போனேன்னா நியாயம். அப்படி இல்லையே, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. குச்சேலர் கிளம்பினார்னா கிருஷ்ணனுக்கு அவல் பொறி ஒரு பிடி அவளால் கொடுக்க போனார்.
நான் ஒண்ணுமே இல்லாம போயின்னு இருக்கேன், எதையும் சம்பாதிச்சு வரதுக்காக போகவும் இல்லை. அவள் பொறியை இந்தேனோ குச்சேலரை போல, ஆயுதங்கள் இந்தேனோ அகஸ்தியரை போல. சரி, அகஸ்தியர் எங்கும் போகல, அவர் ஆரண்யத்திலேயே உட்கார்ந்துட்டு இருந்தார். ஆனாலும் ராமன் வந்த உடனே இந்தாடா பிடி, வில்லு பிடி வச்சுக்கோ, ராவண வதத்துக்கு உபயோகமாகும்னு சொல்லி அம்பரா தூணி வில் ரெண்டையும் கொடுத்தார். நான் என்ன கொடுக்கறேன், இத்தனை நாள் இருந்த வைத்தமானது பெருமாளுக்கு இந்தா இதை வச்சுக்கோ. சரி, கை இப்படியே வச்சுருக்கே, கொஞ்சம் சாய்மானமா ஒரு திண்டு தன கை வலிக்காம இருக்கட்டும். தோணித்தா இல்லையே, மரக்காலை வச்சுட்டு படுத்துன்னு இருக்க. மரக்கால் வேண்டாம், மரக்காலை என்கிட்ட கொடு, உனக்கு அழகா ஒரு பட்டு மெத்த தச்சு தரேன், தலகாணி தரேன், அதை வச்சுட்டு படுத்துக்கோன்னு சொல்ற புத்தி இல்லையே. அகஸ்தியர் ஆயுதங்கள் கொடுத்த மாதிரி வைத்தமானது பெருமாளுக்கு ஒரு திண்டு ஒரு தலகாணி கொடுத்திருந்தாலும் எனக்கு ஒரு பக்தி இருக்கு, நான் போகக்கூடாதுன்னு சொன்னா நியாயம் இருக்கு. இன்னி வரைக்கும் வைத்தமானது பெருமாளுக்கு ஒன்னும் தரல. சரி, அவர் போட்டு வஸ்திரத்தையா தோச்சி கொடுத்தேனா, அதுவும் இல்லை. இல்லையா அவர் கழுத்துல வாடி விழுந்த மாலைகளை கொண்டு போய் தாமிரபரணியில போட்டனா, அதுவும் இல்லை. சும்மா தண்டத்துக்கு கிடக்கிறேன், என்ன போய் ஏண்டி போறேன்னு கேட்கிறேன், நியாயமா? ஆயுதங்கள் இந்தேனோ அகஸ்தியரை போல. அடுத்தது நான் பார்த்து வாசிக்கிறேன். கஷ்டப்பட்டு இவ்வளவு வேகமா சொல்லிட்டு வந்து நடுவில் டக்குன்னு ஒன்று சொல்லவேலாம் பார்த்து அது கூட பார்த்து வாசிக்கிறேன். அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. அகஸ்தியர் ஆயுதங்களை கொடுத்தார், சஞ்சயன் அந்தரங்கமா புகுந்து கிருஷ்ணனை பார்த்தான். பார்த்துட்டு அதை அனுபவிச்சுட்டு அப்படியே கிளம்பி போய் திருதராஷ்டிரத்தை சொன்ன. அந்த மாதிரி நான் வைத்தமானது பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்காரு, எங்க ஊர் பெருமாள் கையை இப்படி வச்சுட்டு படுத்துட்டு இருப்பாரு, என்ன அழகு தெரியுமா, வந்து பாரு வந்து பாரு அப்படின்னு கிருஷ்ணனுடைய அழக கிருஷ்ணனுடைய இருப்ப சஞ்சயன் சொன்ன மாதிரி சொல்றதுக்காக நான் போறேன். அதுவும் இல்லை. அந்த ரங்கம் புக்கேனோ சஞ்சயனை போலே. சஞ்சயன் மாதிரி அந்தரங்கம் புகுந்தேன்னா பரவாயில்ல, அதுவும் இல்லை. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே. ஜனகர் கர்மயோகம் பண்ணார், இருந்த இடத்துல இருந்திருந்தார், தெய்வம் அவரை தேடின்னு வந்தது, ஒண்ணும் இல்லை. கர்மத்தால் பெற்றேனோ ஜனகரை போலே, கடித்து அவனை கண்டேனோ திருமங்கையாரை போலே. கடிச்சு பார்த்தா பரமாத்மா என்ன ருச்சி, கடிச்சு வைக்கும். ஒரு கடி கடிச்சு பார்க்கலாமேன்னு கடிச்சு பார்த்து எல்லாரும் கேட்கிறா. கடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஆழ்வாரான பிறகு குமுதவல்லி நாச்சியார் அவருடைய மந்திரிகள்லாம் கேட்கிறாளாம், கடிச்சேல என்ன டேஸ்ட்? அதுதான் நான் இவ்வளவு நாள் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், இன்ன வரைக்கும் தெரியல. அது என்ன ருச்சின்னு சொல்ல முடியாது. அனிர்வச்சனீயம். பரபிரம்ம பரமாத்மாவுடைய ருச்சி என்ன, வாசம் என்ன தெரியாது. அனுபவிக்கலாம். அச்சோ நன்னா இருக்கு, ஜோரா இருக்கு சொல்லலாமே ஒழிய அதுக்கு மேல ஒன்றும் பேச முடியாது. நாக்கு வரைக்கும் தான் ருச்சி, அதையே வர்ணிக்க முடியலன்னா உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பாயக்கூடியதான ஒரு பேரின்ப வெள்ளம், இதை வர்ணிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே இல்லை. கடித்து அவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. திருமங்கையார் கடிச்சு பார்த்தா இது தெய்வம்னு தெரிஞ்சுட்டார். நான் அப்படி கூட பார்க்கலையே வைத்தமானது பெருமாள் என்ன வசத்தியோ. சுவாமி ராமானுஜர் மெய்சிலிட்டு கடக்க அடுத்த வாக்கியம் சொல்லிட்டார். இத்தனை வாக்கியம் சொன்னான்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்து 30 வாக்கியங்கள். இன்னும் அற்புதமா பேசியிருக்கா பாருங்க பக்தியோட. அடுத்த வாக்கியம் சுவாமி ராமானுஜரை பார்த்து சொல்லிட்டார். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. அவர் விஷயமே தான், ஆனா அவருடைய வேற ரூபம். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. அனந்தாழ்வான் ஆதிசேஷனை அனந்தன்னு சொல்லுவான். பக்தியில ஆழங்கால் பட்டதுனால அனந்தாழ்வான் வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய வார்த்தை. கருட ஆழ்வார், அனந்தாழ்வார், இளையாழ்வார், விபீஷண ஆழ்வார், பிரகல்லாத ஆழ்வார், கம்பநாட்டாழ்வார். பக்தியில் ஆழங்கால் படுறவாள் ஆழ்வார்கள்னு சொல்றது ஒரு வழக்கம், ஒரு ஐதீகம், ஒரு சம்பிரதாயம். அந்த மாதிரி அனந்த ஆழ்வான் ஆதிசேஷன் 1000 தலைகள், 1000 முகங்கள், 2000 கண்கள், ஒரு உடம்பு, ஒரு மனசு. பரமபாகியவான் பகவான் சேஷி, நம்ம எல்லாம் சேஷர்கள். இதுல இந்த சேஷர்கள் எப்படி இருக்கணும்னு இவர் வாழ்ந்து காட்டுறதால் ஆதிசேஷன். முதல் ஆச்சரியமா பகவான திருமேனில் அப்படி படுக்க விட்டு இருக்காரு. பகவானுக்கு எப்படி சுகமோ அந்த மாதிரி பகவானை வச்சுட்டு இருக்கார். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. ஆழ்வாருடைய பாசுரம் பொய்கி ஆழ்வார்.
அற்புதமான பாசுரம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அரவு. பகவான் நடந்து போறாருன்னா அவர் கொடையா இருக்காராம். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமா. சமயத்தில் பார்க்கலாம், பிரம்மோற்சவம் சேஷவாகனம்னு உண்டு. ஆச்சரியமா பிரபு மேல உட்காந்துன்னு வருவார். பார்க்கறதே தனி அழகா இருக்கும். அது ஒரு காலெல்லாம் கீழே வச்சுன்னு வந்தார்னா தனி அழகுதான். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனம். உட்கார்ந்து இருந்தால் சிங்காசனம். உட்காருங்கோன்னு சொல்றோம் இல்லையா, உட்கார்ந்து இருங்கோ, அதுதான் இருந்தால். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். அதே பிரபு நிற்கிறார், நடக்கிறார்னா அவருடைய பாதுகையா மாறிடுறாரு. பகவான் காலை சுத்திக்கிறாராம் மெத்து மெத்துன்னு. பாம்பை கட்டின்னு நடந்து பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப கஷ்டம். அது பரமாத்மாவுக்கு மட்டும்தான் முடியும். அது இவர் உடம்பை கொண்டு காலை அப்படி ஷூ மாதிரி இப்படி அழகா ஒரு சுத்தி சுத்திக்கிறார். ஜம்முன்னு ஒரு சுத்தி சுத்தி, காலை ஒரு சுத்தி சுத்தி அழகா அந்த காலுக்கு மோதிர மாதிரி தன் தலையை கொண்டு ஒரு வளைச்சி பெருமாள் காலை பிடிச்சிட்டு கிடக்க பெருமாள் ஜோரா ஒரு நடம் நடக்கிறான். மெத்து 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 மெத்துன்னு. இந்த குழந்தைகளுக்கெல்லாம் சாப்பிட்டா ஒரு ஷூ வாங்கும், பீன்னு ஒரு கத்து வேறு கத்தும். அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு ஷூ ஜோரா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். திருவடியை பிடிச்சுண்டு பிரபு ஒரு மிதிக்க, நன்னாத்தான் மிதிக்கிறார் பிரபு, சுகம். நிஜமாக பிரபுடைய செந்தாமரை பாருங்க, ஒரு மிதிக்கணும், சுகம் அனுபவிச்சு பாருங்க. அவன் செந்தாமரை பாதங்களை கொண்டு மிதிச்சான்னா என்னமோ தாமரை புஷ்பம் வந்து மேலே விழறா போல இருக்கும். மெத்து மெத்து மெத்துன்னு வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவ அனுபவிக்க முடியும். ஸ்ரத்தை இருந்தா, பக்தி இருந்தால் அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி ஆச்சரியமா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம். அழகா சமயத்தில் பட்டு துணி மாதிரி மெத்து மெத்துன்னு இருக்கா. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம். பிரபுவுக்கு சமயத்தை தாயார பார்க்கணும்னு தோணி எடுத்துனா இவருடைய நெற்றியில மணி உண்டு, பிரகாசிக்கிற மணி உண்டு. அந்த மணி வெளிச்சத்துல தாயார பிரபு பார்க்கிறார். அவ்வளவு அழகா மணி விளக்கம் 1000 முகங்களை கொண்டு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல்கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பனையாம், புல்கும் மனையாம், பூம்பட்டாம், புல்கும் மனையாம், திருமார்க்கு அரவு. அழகா அவர் படுத்துக்கணும் நட்சத்திரம் பெட் ஆயிடுறார். அதாவது பிரபுவுக்கு என்ன சமயத்துல எதுவா இருந்தா எப்படி இருந்தா பிடிக்குமோ அதுவாக இவர் இருக்கார். பகவான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இவரா மாறிடுறார். அந்த மாதிரி இருக்கணும். தெய்வத்துக்கு எந்த சமயத்துல நம்ம எப்படி இருந்தா சுகமோ அந்த மாதிரி நம்ம வாழணும். இதுதான் ரகசியமே. குடை முதலானது ஆனேனோ. ஆச்சரியம், அற்புதமானவர், அனந்தாழ்வன். அதுலயும் பார்க்கணும். ராத்திரி எல்லாம் சமயங்களில் பார்த்தோம்னா திருக்கோளூர்லேயே ஒரு 5 முகம்தான் தெரியும், மீதி முகமெல்லாம் தெரியாது. இந்த ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஒரு 1000 முகத்தையும் அப்படி படம் மாதிரி திறந்து வச்சுருவார். நன்னா இந்த தாமரை புஷ்பம் மலர்ந்தா மாதிரி அவருடைய 1000 முகங்கள். அதுக்கு நடுவில் பிரபு அப்படி கருவண்டு மாதிரி படுத்துட்டு இருப்பார். இந்த 1000 முகத்தை கொண்டு பெருமாள் இப்படி பார்த்துட்டு இருப்பார். 2000 கண்கள். பாதாதி கேசம், கேசாதி பாதம். ஒரு முகத்தை கொண்டு பகவானுடைய ஒரு கட்ட விரலை பார்ப்பார், இன்னொரு முகத்தை கொண்டு அடுத்த விரலை பார்ப்பார், ஒரு முகத்தை கொண்டு கணுக்கால பார்ப்பார், ஒரு முகத்தை கொண்டு முழங்கால பார்ப்பார், ஒரு முகத்தை கொண்டு முட்டியை பார்ப்பார், ஒரு முகத்தை கொண்டு திருத்தொடைய பார்ப்பார். நமக்கு ஏதான் ஒண்ணுதான் பார்க்க முடியும். திருவடியை பார்த்தா திருமுகத்தை பார்க்க முடியாது, திருமுகத்தை பார்த்தா திருக்கைகளை பார்க்க முடியாது. இதெல்லாம் பார்த்தா செங்கனி வாயை பார்க்க முடியாது. ஆனா இவருக்கு 1000 முகங்களாச்சு, 2000 கண்களாச்சு. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்துட்டு இருக்கார். ஆனா மனசு என்னமோ ஒண்ணுதான். 1000 முகங்களை கொண்டு எம்பெருமான பாதாதி கேசம், கேசாதி பாதம் அனுபவிச்சுட்டு இருக்கார். என்ன ஒரு பாக்கியம். வசுதேவர் எடுத்துட்டு போற சமயத்துல மழை பெய்யறது, பகவான் நினைச்சு கொடையாதான் போறார். சென்றால் குடையா. அதே உட்காரம் ஆசைப்பட்டாச்சு. ஆதிசேஷன் ஆசிரமா இருக்கார். சமயத்துல பலராமன் ஆடா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா ஓடி வந்து ஒரு மடியில உட்காந்து ஆடுறது ஆனந்தமா. அப்ப இவர் பார்த்தா சிம்ஹாசனமா தான் இருக்கார். அதே ஆனந்தமா பகவான் படுத்தணும்னு ஆசைப்பட்டாச்சுன்னா ஆச்சரியமான படுக்கதான். உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய், செம்பூர் கழடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய்.
அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்துறா. ஆண்டாள் நந்தகோபுரம் எழுப்புறா, யசோதி எழுப்புறா, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எழுப்புறா. எழுந்துக்க மாட்டேங்கிறது பய. அப்புறம் தான் பார்த்தா ஓ படுக்கையே தூங்குறது. லோகத்துல படுக்கையில படுக்கிறவா தூங்குவா, இங்க படுக்கையே தூங்கிட்டு ஆதிசேஷன். படுக்கையே தூங்குறதான். செம்பொர் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ ரெம்பாவாய். ஆச்சரியமா அண்ணா மேல காலை போட்டு சமத்தா தூங்குறதான். பரம சுகமா இருக்க. பிருந்தாவன காட்டுல கூட மாடு மேய்ச்சி களைச்சு போயாச்சுன்னா பலராமன் உட்காந்துரு, அவர் மடியில தலை வச்சுன்னு காலனின்னு, அண்ணா என்னதான் இருந்தாலும் உன் மடியில படுத்துக்கிற சுகந்தான்னான்றதான். ராம அவதாரத்தை பார்த்தோம்னா ஒரு நிகழ்ச்சி அழகா குழந்தைகள் பிறந்ததுக்கு ஏற்ற மாதிரி முதல்ல ராமன் தொட்டில், அடுத்தது பரதன், அதுக்கப்புறம் லக்ஷ்மணன், அதுக்கப்புறம் சத்ருகன் வரிசையா போட்டிருக்கான். லக்ஷ்மணன் அப்படி அழறான், ராமனும் அழறான், ரெண்டு பேரும் அழுதுன்னு இருக்கா. என்ன பண்ணியும் சமாதானம். கடைசியில் வசிஷ்டரை கூப்பிட்டா. அவர் கேட்டார் என்ன ஆச்சு விஷயம்னா, எப்படி தொட்டில் போட்டிருக்கா. ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகன் மாத்தி போடு. பரதனை தூக்கி இங்க போடு, லக்ஷ்மணன் தூக்கி பக்கத்துல போடு, குழந்தை அழுகி எடுத்துவோம். மாத்தி போட்டாச்சு, உடனே குழந்தை அழுகி எடுத்து. ராமனா பிறந்த சமயத்துல கூட பக்கத்துல லக்ஷ்மணன் தான் அவசியமா இருக்கு. அகம் சர்வம் கரிஷ்யாமி. அப்படி ஒரு ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனா இவர் இருந்திருக்கார். இவரிடத்துல அவள் சொல்றா, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. ஜோரா சமக்கிறார். அந்த சமயத்துல பார்த்தா சுவாமி ராமானுஜர் 1000 திருமுகங்களோட ஆதிசேஷனாகவே காட்சி கொடுத்தார். அற்புதமா இருப்பார், ரொம்ப அழகு. 1000 முகங்களை பார்க்கணும், அசாத்தியமா இருக்கும். தேவர்கள்லாம் வந்தா ஒரு சீருவார். இப்பதான் குழந்தை படுத்துன்னு இருக்கு, இன்னும் உங்களுக்குலாம் வேற பொழப்பே கிடையாதா, வாழை சுருட்டின்னு இருக்க முடியாது, எப்ப பார்த்தாலும் ஏதானும் ஒரு ஏடாகூடம் பண்ணி தொலைகிறது, இந்திர ராஜ்யத்தை அழைக்கிறது, அப்புறம் பிரபு கிட்ட ஓடி வந்து காப்பாத்துன்னு கத்த வேண்டியது, பகவான் காப்பாத்தி கொடுக்க வேண்டியது, திரும்பி அட்டகாசம் பண்ண வேண்டியது. நிம்மதியா ஒரு 5 நிமிஷம் தூங்க விடுறாளா பிரபுவை, கோம சீர்றார். பல்லெல்லாம் நீட்டி நாக்கெல்லாம் நீட்டின்னு தான் பார்க்கிறார். அப்படி ஒரு ஆதிசேஷன். அது 1000 தலைகள். அந்த படம் விரிச்சு பார்வை பார்த்தான்னா அசாத்தியமா இருக்கும். குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போல. நான் ஆதிசேஷன் மாதிரி பகவானின் இஷ்டப்படி இருக்கிறவளா இருந்தா அவர் போகும்பொழுது போகணும், அவர் படுத்துக்கும் பொழுது நானும் படுத்துக்கணும், அவர் உட்காந்தா நானும் ஆசனமா மாறணும். அந்த மாதிரி நான் ஒன்றும் இல்லை. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். நான் மசல் புழுக்க வரப்பல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. ஆதிசேஷனை பத்தி பேசாதவாளே கிடையாது, அத்தனை பேரும் பேசியாச்சு. அவ்வளவு சிரேஷ்டம் ஆதிசேஷன். அந்த மாதிரி அனந்தாழ்வான் மாதிரி நான் இல்லை. குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வானை போலே. அடுத்த வாக்கியம் சொல்லிட்டா, கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே. கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல. இப்போ நான் திரிகிறேன், ஆனா பகவான் கொண்டு திரியுது. திருவடியும் ஒரு வார்த்தை. சிலதெல்லாம் பிரத்யேகமான வைஷ்ணவ சம்பிரதாயத்துடைய வார்த்தைகள். திருவடி, இதுலயும் பெரிய திருவடி சிறிய திருவடி 2 உண்டு. பெரிய திருவடி கருடாழ்வார், சிறிய திருவடி ஆஞ்சநேய மூர்த்தி. அதாவது பகவானுக்கு நடக்க வேண்டிய அவசியம் இல்லாம இவ தூக்கிண்டு போயிடுறா. அதனால அவனுடைய திருவடியை அவர்கள் இருக்கா. எப்படி நம்முடைய கால்கள் நம்மளை சுமக்கிறதோ அந்த மாதிரி கருட ஆழ்வாரும் ஆஞ்சநேய மூர்த்தியும் தெய்வத்தை சுமக்கிறதுனால அவர்கள் பகவானுடைய திருவடி. அதுல பெரிய திருவடி சிறிய திருவடி. பெரிய திருவடி நிறைய இடத்துல தூக்கிட்டு போயிட்டே இருக்காரு, சிறிய திருவடி அப்பப்போ தூக்கிட்டு சின்ன திருவடி, அவ்வளவுதான். அந்த மாதிரி திருவடி கொண்டு திரிந்தேனோ கருட ஆழ்வார சொல்றான். ஏன்னா பின்னாடி ஒரு இடத்துல ஆஞ்சநேய மூர்த்தியை பத்தி பிரஸ்தாபம் வர்றது. அதனால இந்த இடத்துல திருவடின்னு சொல்றது கருடாழ்வாரை பத்தி தான். ஏன்னா எந்த இடத்துலையுமே திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்னதையே திரும்ப சொல்லல. அது ஒண்ணு உண்டு, சொன்னதையே சொல்லக்கூடாது, குற்றம்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி சொல்லதை சொல்லாம புதுசா விதவிதமா விசேஷமா சொல்றா. கொண்டு திரிந்தேனோ திருவடியை போல. வைனதேயன் சொல்லுவா, வினதை சிறுவன். வினதையுடைய பிள்ளை வைனதேயன். குழந்தை பிறந்தாச்சு, அப்பா சொல்லியாச்சு, தபசு பண்ணடா, நாராயணன் தான் உனக்கு கதி. உடனே ஆச்சரியமா தபசு பண்றான் கருடன். தபசு பண்ணனே பகவான் பிரத்யட்சம் ஆயாச்சு. என்ன வேணும்னு கேட்டா, பிரபு எனக்கு ஒன்றும் பெருசா கையெல்லாம் ஒன்றும் கிடையாது, தான் இருக்கு, 2 கால் தான் இருக்கு, பெருசா ஒரு தியானம் தபசெல்லாம் நீ பிரத்யட்சம் ஆயிடு, சந்தோஷம். சரிடா என்ன வரம் வேணும் சொன்னார். லோகத்தையே சுமக்கிற ஒன்ன நான் சுமந்துட்டு அலையணும், அவ்வளவுதான். நீ எங்கேயாவது போகிற, நீ ஓடி போகப்படா, நீ நடந்து போகப்படா, கஷ்டமா இருக்கு, மனசு அடிச்சுக்கிறது கடந்து. உன்னை தூக்கிட்டு போகணும், சுகம். சரீரத்துடைய பிரயோஜனம் ஒன்ன சுமக்கிறது தானே. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொன்றதையா சுமக்கிறோம். வஸ்திரத்தை சுமக்கிறோம், நகைகளை சுமக்கிறோம்,
கணவனை சுமக்கிறோம், மனைவியை சுமக்கிறோம், குழந்தைய சுமக்கிறோம். போகும்பொழுது யாரோ ஒருத்தர் நம்மள சுமந்துட்டு போறா. ஆக மொத்தம் சுமக்கிறதுன்ற வாழ்க்கையுடைய யதார்த்தமா போயிடுச்சு. எதையோ ஒண்ணு சுமக்கணும். இல்லாட்டி பாபத்தை சுமக்கிறோம், துக்கத்தை சுமக்கிறோம், அகம்பாவத்தை சுமக்கிறோம், பெருமையை சுமக்கிறோம், மமக்காரத்தை சுமக்கிறோம், அழுக்க சுமக்கிறோம், நோய் வியாதியை சுமக்கிறோம். நிறைய சுமந்துட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில. குழப்பத்தை சுமக்கிறோம், பயத்தை சுமக்கிறோம், பொறாமையை சுமக்கிறோம். சொல்லிட்டு போகலாம். ஆனா சுமக்க வேண்டிய தெய்வத்தை சுமக்க மாட்டேங்கிறோம். எப்படியும் தெரிஞ்சுதான் இருக்கும். வாழ்க்கையில திரியறதுன்றது நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அலைஞ்சுட்டே கிடக்கிறப்பா ஒரு இடத்துல உட்காந்து தூக்கம் வந்து உடம்பு களைச்சி போகலாம் ஒழிய இந்த உடம்பு அலையறத மட்டும் விடவே மாட்டோம். ஆத்துல சும்மா இருப்பா, இப்படியே நடந்துருப்பா. இந்த நடக்கிறது அலையறதுன்றது சுபாவம். அதுவும் பக்ஷி ஜாதி இப்படி திரிஞ்சுட்டே கிடக்கணும். அதனால ஏ பிரபோ, உன்னை சுமந்துண்டு நீ பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவியே. உன்னை சுமந்துன்னு போனா நீ பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ற ஆளுக்கெல்லாம் பிரத்யட்சமா பார்க்கணும். அந்த பாக்கியம் எனக்கு வேணும். அதனால உன்னை சுமக்கணும், நான் உனக்கு வாகனமா ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணா. பகவான் ஏத்துனுட்டான். ஆச்சரியம். அதே சமயத்துல பகவானுக்கு வேர்க்கிறதா ரக்கை இப்படி வீசுவாராம். காத்து நன்னா வருதா, அது வீச ஒரு நிதானம் இருக்கு. சில பேர் வீசினா அவளுக்கு சேர்த்து வீசிப்பா. இப்படி எத்தனை பேர் பார்த்திருக்கேன்னு தெரியும். சுயம் அனுபவத்துல சொல்றேன். பல எனக்கு விசிறேன்னு சொல்லி அவளுக்கு சேர்த்து இப்படி வீசிப்பா. அந்த மாதிரி இல்லாம பிரபுவுக்கு வீசுவார். சில பேர் வீசும்போது நம்ம கையில ஒரு கோடு போடுவார். கையை நீட்டாதீங்க, சும்மா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த கருடன் வீசுறது ஆச்சரியமா இதமா, அதுவும் சுத்தி சுத்தி வீசுறாரு. எங்க வேர்க்கிறது பார்த்து ரொம்ப ஏதோ கைங்கரியம் பெரிய காரியம். பார்த்து ஒரு வீசலாம். அந்த மாதிரி பகவானுக்கு இறக்கிய கொண்டு ஜோரா காத்து வீசுறார். அதே கொண்டு அதே இது பிருந்தாவன காட்டுல நன்னா விளையாடுறது, வெயிலா பார்த்து விளையாடுறது. யசோதையோ சொல்லி பயல வெயில் அலையாத கருத்து பேடு. இதுக்கு மேல கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. கருத்து பேடுவாடா. எல்லாரும் ஒரு கைங்கரியத்தை எடுத்துட்டா. கருடாழ்வார் கைங்கரியமே இல்லையா, என்ன அக்கிரமமா இருக்கு. என்ன பண்ணலான்னு பார்த்து அப்படி அழகா பிருந்தாவனத்துல உட்காந்து வெயில் அலையாது. யசோதா மாதா சொன்னது ஞாபகம் இவருக்கு ஞாபகம் வந்துடுத்து. ஆஹா, இந்த சூரியன் வேற கணங்க சூடா வேற பகவான் மேல வீசுறான். அவனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பிரபுவும் விளையாட சொல்ல முடியாது. அதை விட நம்ம சிறக விரிச்சுண்டு பிரபுவுக்கு மேல இப்படி பறக்கலாம். இப்படி எல்லாம் ஓடுது.